ஹாய் வைட்டி சொந்தங்களே, நம்ம இன்றைக்கி உளுந்தங்களி ரெசிபி தான் செய்ய போகிறோம். நான் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியாட்டம் செஞ்சுருக்கேன். பாயாசம் மாதிரி செய்கிறது எப்படி, களி மாதிரி கெட்டியாக செய்கிறது எப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள், நான் வந்து கரெக்டாக ஒரு தேங்காய், மீடியம் சைஸ் ஒரு தேங்காய் சொரவி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் சுக்கு மிளகு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் சுக்கு மிளகா கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு கப் உளுந்து, ஒரு கப் பச்சரிசி. இந்த டம்ளரில் தான் நான் ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து தண்ணியாட்டம் வேணும்னா ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் நீங்கள் எடுத்துக்கலாம். இதே கெட்டியாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் பச்சரிசி கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கெட்டியாக கிடைக்கும். இந்த பச்சரிசி உளுந்து ரெண்டையுமே நான் வந்து 2 ஹார்ஸ் ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் தனித்தனியாக ஊற வச்சுருக்கேன்னா, நான் மொட்டு உளுந்து எடுத்துருந்தேன். ஸோ அதை தனியாக க்ளீன் பண்ணணும்னு எடுத்துருந்தேன். நீங்கள் ஊற வைக்கும்போது ஒன்றா கூட ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு பச்சரிசி உளுந்து ரெண்டையும் போட்டு நான் கொஞ்சம் போட்டு அடிச்சுக்கிறேன். நம்ம வந்து நல்லா நைஸாக அடிச்சுக்கலாம். கொரன்னு அரைச்சிக்கிறதும் ஒருத்தவங்க ஒரு மாதிரி அரைப்பாங்க. கொரன்னு அரைக்கலாம், நைஸாகவும் அரைக்கலாம். நான் இன்றைக்கி பாயாசம் மாதிரி செய்கிறனால நைஸாக அரைச்சிக்கிறேன். இதே நீங்கள் களி மாதிரி செய்யும்போது கொஞ்சம் கொரன்னு அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே ரைஸ் மாதிரி கெட்டியாக கிடைக்கும். பாருங்கள், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பச்சரிசி அதுக்கப்புறம் உளுந்து ரெண்டையும் போட்டு நீங்கள் அது ஒன்றா ஊற வச்சுருந்தீங்கன்னா அப்படியே போட்டு அடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தண்ணியாட்டம் அடித்து எடுத்துக்கலாம். நீங்கள் இதுக்கு எவ்வளோ தண்ணி வேணாலும் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு அது நல்லா கொதிக்கும்போது அது கெட்டியாயிரும். உங்களுக்கு பாயாசம் மாதிரி வேணும்னா நீங்கள் நிறைய தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். களி மாதிரி வேணும்னா தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எப்போவுமே இது வந்து உளுந்து பாயாசம்னு சொல்லுவோம். டம்ளரில் தான் ஊற்றி குடிப்போம். பட் ஆக்சுவலாக இதோட செய்முறை களி மாதிரி கெட்டியாக பண்ணுவாங்க. நாங்கள் கொஞ்சம் மாற்றி செய்கிறோம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் அரிசியையும் உளுந்தையும் இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துட்டேன், கொஞ்சம் தண்ணியாட்டம். இப்போ நான் சுக்கை நல்லா தட்டி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ், அரைப்படாதுன்னு சொல்லி. சுக்கு, மிளகு, தேங்காய் இது மூணையும் ஒன்றா போட்டு நம்ம அடிச்சுக்கலாம். தேங்காய் நான் சொன்ன மாதிரி மீடியம் சைஸ் தேங்காயில் ஒரு தேங்காய், அதாவது ஒரு 2 மூடி ஃபுல்லாக நான் சொரவி வச்சுட்டேன். இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் மிக்ஸாக அரிசி உளுந்து அரைச்சி வச்ச மிக்ஸ் கூட நல்லா கலந்துக்கலாம். நமக்கு வேணுங்கிற அளவுக்கு நான் பாயாசம் மாதிரி பண்ணுறங்காட்டி தண்ணி நிறையா ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் தண்ணி குறைச்சிக்கலாம், கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா. ஆனால் பாயாசம் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் களியை விட. இப்போ நம்ம அடுப்பில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு பெரிய சொம்பில் ஒரு சொம்பு தான் எடுத்திருக்கேன். அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் காய்ஸ். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு காய்ஸ். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த மிக்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இதில் நம்ம எந்த அளவுக்கு கைவிடாமல் கிளறோமோ அந்த அளவுக்கு அடி பிடிக்காது இந்த பாயாசம். அதே மாதிரி நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். நமக்கு எவ்வளோ தூரம் கெட்டியாக வேணுமோ அது வரைக்கும் கைவிடாமையே கிளறிட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் ரெகுலராலாம் குக்கிங் வீடியோஸ் வராது ஃப்ரெண்ட்ஸ். குக்கிங் வீடியோஸ் நிறையா பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம பாப்ஸோட டான்ஸு, நம்ம பாப்ஸ் என்னென்ன பண்ணுறாங்க இதுதான் அடிக்கடி வரும். இந்த மாதிரி ஏதாவது ரேண்டமாக 2-3 வீடியோஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். சப்போஸ் ரெகுலர் குக்கிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நான் அதையும் செய்கிறேன். நான் பாயாசம் மாதிரி செய்கிறனால தண்ணி கொஞ்சம் நிறையாவே ஊற்றுறேன். எவ்வளோ ஜாஸ்தியாக ஊற்ற முடியுமோ அவ்வளோ ஜாஸ்தியாக ஊற்றிட்டுருக்கேன். உங்களுக்கு தண்ணி அளவாக வேணும்னா நீங்கள் கம்மியாக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஊற்றுறதுல பாதி தண்ணி ஊற்றுனீங்கன்னா கூட போதும். அப்புறம் பச்சரிசி மறந்துடாதீங்க, பச்சரிசி அதிகமாக எடுக்கணும். உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா பச்சரிசி அதிகமாக எடுக்கணும், உளுந்து கம்மியாக எடுக்கணும். உளுந்து நம்ம நிறையா எடுத்தோம்னா நீத்து போன மாதிரி ஆயிரும். இருக்க தண்ணி ஆட்டம் தான் இருக்கும். ஆனால் அரிசி தான் உங்களுக்கு வந்து அந்த திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் இதில் வந்து நம்ம அரிசி எடுத்துக்கணும். ஸோ களி மாதிரி வேணுங்கிற பட்சத்தில் உளுந்து வந்து 1 டம்ளர், பச்சரிசி 1.5 டம்ளர் நீங்கள் எடுக்கலாம், இல்லை 2 கூட எடுத்துக்கலாம். நான் இதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாப்ஸுக்கு வந்து ப்ரௌன் சுகர் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இதுலேருந்து நான் கொஞ்சம் எடுத்து தனியாக காய்ச்சிக்கலான் இருக்கேன். பாருங்கள், ப்ரௌன் சுகர்னு போட்டுக்கலாம். இதில் நம்ம பாம் சுகர், ப்ரௌன் சுகர், நம்ம நார்மல் சுகர் எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு நீங்கள் எந்த சுகர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேருந்து நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இதில் ப்ரௌன் சுகர் போட்டு இதை தனியாக காய்ச்சி அப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக விட்டு நான் ப்ரௌன் சுகர் போடுறேன்.
இப்போ நம்ம ப்ரௌன் சுகர் பவுடரை தனியாக எடுத்து அதையும் பக்கத்துலேயே காய்ச்சிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ தூரம் சுகர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு டம்ளரில் சர்வ் பண்ணிக்கலாம். இது பாப்ஸுக்கு செஞ்சது. நமக்கு செஞ்ச பாயாசம் இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கும். பாருங்கள் இதை நம்ம ஒரு டம்ளரில் சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாயாசம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி இதை களியாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே ஸ்டெப்ஸ் தான். களிக்கு நீங்கள் பச்சரிசி கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். டாட்டா பை பாய். நம்ம பாப்ஸ் பாருங்கள் எப்படி சாப்பிட்டுட்ருக்காங்கன்னு சொல்லி ரொம்பவே அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னே சொல்லலாம். குழந்தைங்களுக்கும் இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க.